வணக்கம் வருண் டாக்ஸ் நேயர்களே. பல காணொளிகள்ல நான் என்னுடைய பேட்டிய பார்த்துருக்கேன். தன்னுடைய கருத்துக்கள எப்பவுமே மனசுல பட்டத பார்த்தீங்கன்னா, தேவையானப்போ ஃபேக்சுவலாவும், சில நேரங்கள் தேவைப்படுறப்போ பார்த்தீங்கன்னா, அதிரடியாவும் கருத்துக்கள சொல்லக்கூடியவர். நம்மளோட வருண் டாக்ஸ்ல முதல் முறையா தோன்றார் இந்த காணொளியில. ரொம்ப சந்தோஷம். நம்ம தடா ரஹீம் அவர்கள வரவேற்கலாம். வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க சமீபத்தில நான் ஒரு உண்மைய சொல்லிர்றேன். அது உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு நான் என்ன சப்ஜெக்ட்ன்னே சொல்லல. நான் ஐயா இந்த மாரி வரணும்னு சொன்னேன். நீங்க வந்துட்டீங்க. ஏன்னா நீங்க பேசின விஷயத்த தான் திருப்பியும் வேற என்னோட கேள்விகள் மூலியமா கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு, சமீபத்தில திருப்பரங்குன்றம் சம்பந்தப்பட்ட அந்த ஒரு இஷ்யூல நீங்க போய் குடுத்திருந்த அந்த பேட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, எல்லா தரப்புக்கும் ஒரு ஒப்பீனியன், ஒரு கருத்து இருக்கும். அந்த கருத்து பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாருமே வாய்ஸ் அவுட் பண்ணணும். இன்னைக்கு காங்கிரஸ் மட்டுமே இந்த நாட்டுல இருந்திருந்து அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை. அதுக்காக பாஜக செய்ற எல்லாமே நம்ம சரின்னு ஏத்துக்க முடியாது. ஆனா ஒரு ஆப்போனன்ட்டா அவங்க இருக்காங்க. மீண்டும் ஒருவேளை காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா, அவங்க கடந்த காலங்கள்ல பண்ண தவறுகள்லாம் சரி பண்ணிட்டு, எப்படி திருப்பியும் பாஜக ஆட்சிக்கே வர முடியாம நம்ம ஆட்சி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. அது ஒரு ஜனநாயகத்துல ஒரு போட்டி இருக்கிறது நல்லதுதான். அப்படி இருக்கிறப்போ எல்லாருக்கும் ஒரு கருத்து இருக்கணும். இந்த பிரச்சனையில முஸ்லிம் ஒருத்தர் ஒரு கருத்து சொல்றாரு அப்படின்னா பாத்தீங்கன்னா, அது எந்த விதத்திலயும் சமூகத்தோட அமைதிக்கு பங்கம் விளைவிக்காம, இன்னும் புரிதலை ஏற்படுத்து அப்படின்னா, அவங்களுடைய கருத்து இன்னொருத்தர் கருத்தோட அதிகமா ஒரு வேல்யூ பண்றத நான் பார்க்கிறேன். அப்படிதான் நீங்க ஹேண்டில் பண்ண விதம் நம்மளுக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. ஏன்னா உங்களுடைய அந்த கருத்துக்கள கோட் பண்ணி தான் நெறைய பேர் பாத்தீங்கன்னா, அத ஷேர் பண்ணி சமூகத்துல ஒரு அமைதி நிலவரத்துக்கு ஏதோ ஒரு பெர்சன்டேஜாவது உங்களோட கருத்து உதவி இருக்கு அப்படின்னு நான் நெனைக்கிறேன். நீங்க அது ஒரு தெளிவான பார்வையில தொடர்ந்து எல்லா காணொளிகளிலும் பேசிட்டு இருந்தீங்க. சோ அந்த ஒரு புரிதல் உங்களுக்கு எப்படி ஏற்பட்டது அப்படின்னு சொல்லுங்கயா? இல்ல. நீங்க பார்த்தீங்கன்னா, அது பொது தளத்தை எப்படி உருவாக்குறாங்கன்னு சொன்னீங்கன்னா, அந்த கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு ஒரு தரப்பினர் எதிர்ப்பு. ஒரு தரப்பினர் இஸ்லாமியர்கள் எதிர்ப்பு. ம், நாங்க ம், என்னைக்குமே கார்த்திகை தீபத்துக்கு இல்ல, ம், இந்து பண்டிகை எந்த பண்டிகைகளுக்குமே நம்ம எதிர்ப்பு ம், தெரிவிக்கிறது இல்ல. ம், ம், அ குரான்லயே ஒரு வசனம் வரும். "லக்கும் தீனுக்கும் வலிய தீன்னுவாங்க." ம், 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 அவர்கள் மார்க்கம் அவர்களுக்கு, உங்கள் மார்க்கம் உங்களுக்கு. ம், ம். அதனால தான் இஸ்லாமியர்கள் பாருங்க, பிற மத கடவுள்களை திட்டமாட்டாங்க. இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, அ, உங்கள் மாதம் அ. மார்க்கம் உங்களுக்கு, அவங்கள் மார்க்கம். அது எந்த ஒரு லேண்ட்ல இருக்கும்போது சொல்றாரு? எந்த ஒரு கண்ட்ரில இருக்கும்போது சொல்றாரு? அந்த காலகட்டத்துல எந்த ஒரு நிலப்பரப்புல ஏன்னா அப்போ இஸ்லாமியர்கள் இருக்காங்கன்னா, வேற ஒருத்தர் இருந்திருக்காங்கன்னா, அவங்க வேற யாரு அப்படின்ற மாரி. இல்ல. அது அது ஜென்ரலா பொதுவா சொல்றாரு. பொதுவாவே அ ஒருத்தர் ஒரு சமயத்தை பின்பற்றாங்கன்னா, அவங்கள கொச்சைப்படுத்துவதோ, கேவலப்படுத்துவதோ, மார்க்க அடிப்படையில கூடாது என்பதுதான் இஸ்லாமியர்களுடைய மரபு அது. ம், 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 அப்ப அந்த அடிப்படையில இங்க பாருங்க பொதுக்கூட்டங்கள்ல கூட இப்போ விமர்சனங்கள் பிஜேபி, ஆர்எஸ்எஸ் சில நேரங்கள்ல வரம்பு மீறி கூட பண்ணிடுவாங்க. ம், 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 குரான் ஹதீஸ பத்தியோ, நபிகள் நாயகத்த பத்தியோ அவங்க பண்றாங்கன்றதுக்கு எந்த இஸ்லாமியர்களும் மேடை போட்டு ம், ராமாயணம், மகாபாரதம், பகவத்கீதை அதில உள்ள சில பல விஷயங்களை மேற்கோள் காட்டி கூட பேசினதில்ல. ம், 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 அதுக்காக ராமாயணம், மகாபாரதம், பகவத்கீதை எல்லாம் இஸ்லாமியர்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்ல. ம், ம், இப்ப ம், நானே எடுத்துக்கிட்டா மகாபாரதம் படிச்சிருக்கேன், ராமாயணம் படிச்சிருக்கேன், பகவத்கீதை படிச்சிருக்கேன், எல்லாமே ம், படிச்சிருக்கேன். ம், ம், அப்போ அதில உள்ள குறைகள் எல்லாம் பொதுவெளியில அவன் ஆர்எஸ்எஸ் செய்றான், பிஜேபி செய்றான், நம்மளும் செய்வோம் அப்படின்னு சொல்வது, அது எனக்கு என் மார்க்கம் தடுத்து உள்ளது. ம், 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 புரியுதுங்களா? இப்ப அதே நேரத்தில கார்த்திகை தீபம் ஏத்துவது இஸ்லாமியர்களுக்கு எந்த பிரச்சனையில ஏத்தீங்க? ம், புரியுதுங்களா? அதே நேரத்தில் திமுகவினுடைய அந்த அரசியல் இருக்கு பார்த்தீங்களா? சூழ்ச்சிகரமான அரசியல். இப்ப தமிழ்நாட்டுல எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னீங்கன்னா, அ ஆரியத்துக்கும், திராவிடத்துக்கும் நடக்கக்கூடிய ஒரு போராட்டத்தில், இஸ்லாமியர்களை பலி கொடுக்கின்றது திமுக. இதுதான் என்னுடைய கருத்து. ம், ம். புரியுதுங்களா? புரியுது. ஆரியம் பெரிசா, திராவிடம் பெரிசா என்ற போட்டியில் பலியிடுவது இஸ்லாமியர்கள் அப்படின்ற பார்வையில தான் நான் ம், 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 திமுக அரச பார்க்கிறேன் ம், நான். வேற ஒண்ணும் இல்ல. ஏன்னு சொன்னா, இப்போ அங்க காலங்காலமா ஏதோ ஆடு, கோழி அறுத்துட்டு இருந்தாங்க. ஒரு சிலர் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. பட் அத கவர்மெண்ட் விட்டுடுச்சு. அ இதுக்கு முன்னாடி இப்ப தான் திமுக வந்தது. ம், இதுக்கு ம். முன்னாடி அதிமுக ஆட்சியிலும் சரி அப்படிதான் நடந்துச்சு. திடீர்னு இப்ப அங்க ஆடு, கோழி அறுக்கக்கூடாதுன்னு தடை விதிச்சது யாருன்னு சொன்னா, போலீஸ். போலீஸ். போலீஸ் யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு? மோடியுடைய கட்டுப்பாட்டுலயோ, அமித்ஷாவுடைய கட்டுப்பாட்டுலயோ இல்ல. இல்ல. முதல்வருடைய ஸ்டாலின் கட்டுப்பாடு. அவர்கள் கட்டுப்பாடு. அப்போ உடனே என்ன பண்றாங்க, ஆட்சியர்கிட்ட போறாங்க. ஆட்சியர் என்ன சொல்றாரு, "இல்ல அது நான் விசாரணை வைக்கிறேன். ரெவென்யூ ஆஃபீசர்ஸ் வச்சு." அப்ப ரெவென்யூ என்ன பண்றாங்க சொன்னா, அத அந்த அ அறநிலையத்துறை அதிகாரிகள்லாம் என்ன சொன்னா, "இல்ல அது புனிதம் கெடுது. அங்க அறுக்கக்கூடாதுன்றாங்க." ம், ம், ம். அப்போ அறநிலையத்துறை யாருடைய கட்டுப்பாடுல இருக்கு? அரசாங்கத்தோட கட்டுப்பாடுல இருக்கு. தமிழக அரசுடைய திமுக. கட்டுப்பாடு. ம். சரி, அப்போ அங்க உள்ள சில முஸ்லிம்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. என்ன அது காலங்காலமா நாங்க அதுவும் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் அங்க போயிட்டு அதே மாரி ஆடு, கோழி அறுக்கிறதெல்லாம் இல்ல. ம், ம், ம். ஒரு குறிப்பிட்ட மக்கள் அது போவாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவ. அது மேல இருக்க நம்பிக்கையில போவாங்க. 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 போயிட்டு அறுத்துட்டு, சாப்பிட்டுட்டு அங்கேயே வருவாங்க. அந்த ம், ம். வருஷத்துக்கு ஒரு நாள் சந்தனக்கூடு நடக்கும் அது. ஆமா, ஆமா. அப்போ இத தடை பண்ணது யாருன்னா திமுக அரசு.
அப்ப இதை பொது வெளியில கொண்டு வந்தோம்னு சொன்னா நம்மள பாஜக சங்கின்றான். ம். புரியுதுங்களா? தடை பண்ண. அப்போ பாஜக, ஆர்எஸ்எஸ்க்கு வந்து ஒரு வழியை ஏற்படுத்தி திமுக குடுக்குது. நீ போராடு வந்து, ம். அப்பதான் இவன் மேல ஏற மாட்டான். அப்பதான் ஆடு, கோழி அறுக்க மாட்டான். அப்படின்ற அந்த வழியை ஏற்படுத்தி குடுத்தது திமுக அரசுன்னா அதுல மாற்று கருத்து. இருக்கா ரைட். இல்லைங்களா? நிச்சயமா. இந்த புரிதலை என் சமூகத்துல இன்னும் குறிப்பிட்ட மக்கள் புரிஞ்சுக்கல. அ அதே திமுகவுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய திமுக கூட்டணியில உள்ள தலைவர்கள் கூட இத புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. சரி, அது முடிஞ்சுது. ம். இப்ப அடுத்து நீதிமன்றம் போறாங்க. நீதிமன்றத்துல வந்து பாஜக தரப்புல அவங்க அப்படிதான் குடுப்பாங்க. அஃபிடவிட் போடுறாங்க. என்ன அஃபிடவிட் போடுறாங்க? இதே மாரி வந்து மேல போய் ஆடு, கோழி அறுக்குறாங்க. ம். அது ம். புனிதம் கெடுது. ம். அதனால வந்து அத அனுமதிக்க கூடாது அப்படின்ற மாரி அஃபிடவிட் போடுறாங்க. அப்போ அரசு தரப்புல நீதிபதி கேட்கிறாரு. ம். மதுரை நீதிபதி. என்ன கேட்கிறாருன்னா, சரி இப்படி போய் அவங்க ஆடு, கோழி அறுக்கிறதுனால அவங்களுடைய புனிதம் கெடுதுன்னு சொல்றாங்க. இத பத்தி அரசு என்ன அப்படின்னு அரசு கிட்ட தானே கேட்க முடியும். சொல்லும்போது, அரசு என்ன சொல்லியிருக்கணும்? சார் இது காலங்காலமா நடந்துட்டு வந்த ஒரு நேச்சுரல் இது. ஓகே. அது ஒரு மரபு. வழக்கமா பண்ணிட்டு ஆமா. இருக்காங்க. அத வந்து நம்ம எதுவும் அரசாங்கம் ஒண்ணும் பண்ண முடியாது. அது திட்டமிட்டு அறுக்காதன்னு சொல்ல முடியாது. பல 100 ஆண்டுகளா நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி அரசு தரப்புல சொன்னோம். ஆனா அரசு தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஆடு, கோழி அறுத்தவங்க மீது ஒரு 18 பேர் மீது நாங்க வழக்கு போட்டு அவர்களை கைது பண்ணி உள்ள போட்டுருக்கோன்றாங்க. ரைட்டு. அப்போ ஆடு, கோழி அறுக்கிறது வருஷத்துக்கு ஒரு தடவைங்க. அப்படி ஒரு சட்டவிரோதம்ன்றது யாரு அஃபிடவிட் தாக்கல் பண்றா? திமுக. ம். நீங்கலாம் கூட அடிக்கடி சொல்வீங்க. அ சிறுபான்மை மக்களின் ஆதரவு பெற்ற கட்சி திமுக அப்படின்னு. அடிக்கடி ஏதோ திமுக வந்தா முஸ்லிம்கள் ஆள்ற மாரி தானே இல்ல பேசிக்கிறாங்க. அப்படி அப்படி ஒரு பின்பம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. உருவாக்கி. அப்போ இந்த திமுக அதுவும் யாருன்னா வழக்கறிஞரு ஜின்னா அவரு பேரு. ம். ம். தமிழக அரசு வழக்கறிஞரு. அவரே ஆர்கியூமென்ட் பண்றாரு. அப்போ அதன் பிறகு என்ன சரி இந்த விஷயம் முடியுதா, அடுத்த விஷயம் வராங்க. அந்த போராட்டம் 144 போட்டிருக்கீங்க. நீதிபதி கேட்கிறாரு. ம். 144 போட்டிருக்கீங்க. இப்ப போராட்டம் வந்து எப்போ நடத்துறதுக்கு அவங்களுக்கு அனுமதி குடுப்பீங்க? அவங்க போராட்டம் பண்ணணுன்றாங்க அப்படிங்கும்போது, உடனே இவரு என்ட்ட என்ன சொல்றாரு, இல்ல இப்பவும் நடத்திக்கிட்டோம் அவங்க. ம். ம். அப்ப எதுக்கு நீ 144 போட்டீங்க போட்டார். கவர்மெண்ட்? இப்பவும் நடத்திட்டு. ஆனா இந்த இடம் வேணா இந்த இடத்துல. அப்போது நீதிபதி என்ன சொல்றாருன்னா, என்ன நீயே சொல்றியேப்பா, போய் கலெக்டரு, எஸ்பி எல்லாம் கன்சிடர் பண்ணிட்டு வாங்க. நான் ஆஃப்டர் லஞ்ச் போடுறேன் அப்படி. இல்ல, இல்ல இப்போ சொல்லிடுங்க நீங்க. ம். நடத்த சொல்லு. அப்போ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பிஜேபி லாயர்கள் யூ ஆர் எ கிரேட்ன்னு சொல்லி கட்டி தழுவுறாங்க. யார? ஜின்னாவ. அப்போ திமுக வந்து ஒரு பக்கம் ஏதோ முஸ்லிம்களுக்கு ஆதரவா நடந்திருக்கிற மாரி ஒரு சீன போட்டுட்டு, இன்னொரு பக்கம் பாஜகவுக்கு முழுக்க சப்போர்ட் பண்ணது தான் அந்த துணை நிகழ்வு. போடுற மாரி. திரைப்படம். இப்ப அதனுடைய தொடர்ச்சி தான் இப்போ அவங்க வந்து தீபம் ஏத்து. ஏன்னா இத்தனை ஆண்டுகளா இவ்ளோ விக்ரோஷமா ஆக்ரோஷமா இறங்காத ஆர்எஸ்எஸ், பாஜக. ம். இந்த வருஷம் ஏன் ஆக்ரோஷமா இருக்குன்னா, திமுக இருக்கு. இருக்கு. நமக்கு எல்லாம் பலமும் குடும்பம். ஒண்ணும் இல்ல. அந்த இன்ஸ்பெக்டர மாத்த சொல்லி பல முறை முறையிட்டாச்சு. இன்ன வரையும் மாத்தல. அதே இன்ஸ்பெக்டர் தான் இருக்காரு. அவர் தான் இன்னும் நீடிக்கிறாரு. இன்னொன்னு என்ன தெரியுமா? எப்படி பாபர் மசூதியில வந்து இரவோட இரவா போயிட்டு அந்த குழந்தை ராமர வச்சுட்டு, அதன் பிறகு முஸ்லிம்கள் போக விடாம தடுத்தாங்களோ, அதே மாரி தான் இப்ப இந்த இஷ்யூவ கிளப்பிட்டு, இப்ப திமுக அரசு இன்ன வரையும் தர்காக்கு யாரையும் அனுமதிக்கிறது இல்ல. அப்படியே மூடிட்டாங்க. தர்காக்கு யாரும் அனுமதிக்கிறது இல்ல. அப்போ தர்காக்கு நீங்க வந்து இது காலங்காலமா நடந்துட்டு வந்தது. இப்ப என்ன சொல்றேன், இது வந்து கான்ட்ரோவர்சி ஆயிடுச்சு. ஏதோ மத மோதல்கள் உருவாகும். தர்கா ஏற்கனவே இருக்கு. அங்க எல்லாரும் போறதில்ல. குறிப்பிட்ட மக்கள் போறாங்க. அத தடுக்கிறது தமிழக அரசு தான் தடுக்குது. ம். இப்ப ம். மோடிய தடுக்கிறாரு. அமித்ஷாவ தடுக்கிறாரு. அப்போ இத தான் நான் வந்து தெளிவுபடுத்துறேன். அப்போ தீபம் ஏத்துவது எங்களுக்கு பிரச்சனை இல்ல. ஆனா அந்த தூண் அதாவது அந்த தர்காக்கு பக்கத்துல இருக்கிற தூண்ல ஏத்துறேன்றாங்க. அது கூட எங்களுக்கு பிரச்சனை இல்ல. ஆனா அந்த தூண் என்னும்போது ஏதோ ஒரு 100 ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குன்னு சொன்னா பரவால்ல. ஒரு 15 கிலோமீட்டர் பரவால்ல. அது மொத்தமே 15 மீட்டர். 15 மீட்டர்ன்னா நம்ம ஆஃபீஸ் கேட் இருக்கு இல்லைங்களா? ஆமா. கேட்டாண்ட இருக்கும். இப்போ ஒரு தீபத்துல வந்து இது விளக்கேத்துறாங்கன்னா, குறைஞ்சது 10,000 1,00,000 பேர் கூடுவாங்க. ம். அப்போ அந்த இடத்துல. அந்த இடத்துல கூடுவாங்க. அப்போ கூடுறாங்கன்னு சொன்னா தர்கா இடத்துல தான் போட முடியும். இதுதான் கான்ட்ரோவர்சி. நான் வந்து தீபம் நீங்க எங்க வேணா ஏத்துங்க. யார் வேணான்றா? யார் எதிர்ப்பு தெரிவிக்கிறா? இல்ல நான் ஒண்ணு கேட்கிறேன். ம். இப்போ இந்த பிரச்சனைலாம் நடக்கவே இல்லன்னு வச்சுக்கோங்கய்யா. இது வந்து தூண்ல வந்து விளக்கேத்த விடுறாங்க. தர்காக்கு பக்கத்துல இருக்க தூண்லயே விளக்கேத்த விடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கான்ட்ரோவர்சிலாம் நடக்கலனா, நம்ம ஊர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை கோவில் திருவிழா அப்படின்னா, பக்கத்திலேயே தர்கா இருக்கு அப்படின்னா,
அங்க ஒரு நிழல் இருக்குன்னா அங்க போய் உட்காந்துக்க போறாங்க. யாரு விளக்கேத்த வந்தவங்க. தர்கால இருக்கவங்களும் யாரும் கேள்வி கேட்க போறதில்ல. இந்த மாரி நானே பல இடங்கள்ல வந்து பார்த்துருக்கேன். வேற ஏதோ ஒரு மத சமுதாயத்துக்கு வந்திருப்பாங்க. அப்ப பக்கத்துல இருக்க ஒரு ஆன்மீக தலத்துக்கு பக்கத்துல உட்கார்ந்திருப்பாங்க. யாரும் எதுவும் கேட்க போறது. அப்படிதான் கடந்து போயிருக்கும். பட் இந்த கான்ட்ரோவர்சி கிரியேட் பண்ணதுனால தானே இன்னைக்கு அந்த 15 மீட்டர் அப்படிங்கிறது ஒரு விஷயமா இன்னைக்கு ஆயிருச்சு. ஒரு இல்ல பதட்டமான இல்ல சூழ்நிலை நீங்க ஆயிருச்சுல்ல. சொல்றது நெறைய நடக்குது. இப்ப காஞ்சி சங்கர மடம் பார்த்தீங்கன்னா, ஆ. அது இப்ப நாங்கலாம் வந்து ஒரு 90 வாக்குல உள்ளலாம் போவோம். ம். நான்லாம் சங்கர மடத்துக்குள்ள போயிருக்கேன். ம். ம். ஏன்னா எனக்கு அங்க தான் ஊரு, சொந்த ம். ஊரு. ம். ம். நான் ஒரு கண்டக்டரா இருந்தபோது லோக்கல் பஸ்ல அடிக்கடி நான் போவேன். ம். அது ஒரே சுவர் தான். இந்த பக்கம் பள்ளிவாசலு, இந்த பக்கம் சங்கர மடம். ம். ம். அவ்வளவுதான். இருக்கு. ஒரே சுவர் தான். சங்கராச்சாரியர் நான் என்ன சொல்றேன், இப்ப ஜெயேந்திரரோ, விஜயேந்திரரோ அப்ப சின்ன வயசு. ம். நான் சொல்றேன் பெரியவளே நான் வந்து மகா நம்ம பெரியவான்னு சொல்லுவாங்க ஒருத்தர். சொல்லுவாங்க இல்லையா? அவருகிட்டயே நான் ஜாலியா பேசியிருக்கேன் நான். ம். அ கண்ணாடி போட்டிருப்பாரு. ஆமா. கண்ணாடி போட்டு அப்படியே உட்கார்ந்திருப்பேன். காலங்காத்தால போயிட்டு அ கிண்டலா பேசும். "பெரியவரே இன்னைக்கு எங்க இங்கேயா, அங்கேயான்னா? உனக்கு டிக்கெட்டுக்காக என்னைய பலியிடுறியா நீ? போடா" ம். அப்படின்னுவாரு. அவ்வளோதான். அப்புறம் நாங்க வந்துருவோம். என்னன்னா, அது சின்ன காஞ்சிபுரம் டூ பெரிய காஞ்சிபுரம் பஸ்ஸு. அந்த சிட்டி பஸ்ஸு. அதில கண்டக்டரா இருந்தவங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா, இங்கேருந்து ஒருத்தர் இங்க இருப்பாரு, இன்னொருத்தர் அங்க இருப்பாரு. இங்க ம். பார்த்தவங்க அங்க போய் பார்ப்பாங்க. 2 பேரும் ஒரே இடத்துல உட்கார்ந்தா எங்களுக்கு பொழப்பு இல்ல. புரியுது. அதனால காலங்காத்தால போய் அவர்கிட்ட கேட்பேன்ல, அப்ப அவரு என்ன பண்ணுவாரு, "உனக்கு டிக்கெட்டுக்காக நாங்க பலியிடணுமா? போடா" அப்படின்னுவாரு. அப்போ இப்படி ஜாலியா நாங்க இருந்திருக்கோம். அது வேற விஷயம். நீங்க சொல்ற மாரி உண்மையிலே கோவில் நிலத்துல முஸ்லீம்கள் போய் உட்கார்றதும், முஸ்லீம்களுடைய தர்கா நிழல்ல வந்து இந்துக்கள் உட்கார்றதும் நேச்சுரல். பட் இது என்ன ஆயிடும்னு சொன்னா, சில விஷமிகள் உள்ள போய் தர்காவ இடிக்கிறேன்னுவான். இப்போ ம். வந்து எச் ராஜாவுடைய அந்த ம். ஸ்பீச் இருக்கு ம். பார்த்தீங்களா? ம். ரீலோகேட் திஸ் ரீலோகேட் இல்ல அவரோட பண்ணுங்க. ஸ்பீச்சரோட நடிச்ச படத்த பார்த்து தான் கொஞ்சம் பயமா இருக்கு எனக்கு. ம். கந்தர் மலைன்னு ஒரு படம் வேற. இல்ல ம். அது எந்த அளவுக்கு அது பார்த்தீங்கன்னா, இப்ப ஒரு பிரச்சனை நடக்குது. போன வருஷமே இது நடக்க ஆரம்பிச்சுச்சு. ம். அதுக்கு இவங்க என்ன பண்றாங்க, அத அப்படியே கம்மியாயி அத பத்தி பேச்ச குறைக்கும்போது, ஒரு படம் ஒண்ணு எடுக்குறாங்க. இந்த 1 வருஷம் கேப்ல. ம். எடுத்து கரெக்ட்டா இந்த டைம்ல வந்து ரிலீஸும் பண்றாங்க. பண்றாங்க. அப்போ ஒரு சமூக பதட்டம் ஏற்படுத்துறதுக்காக ஒரு படத்த பிளான் பண்ணி எடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்துல, ஏற்கனவே இருந்த அமைதிய கெடுக்கிறதுக்கு பிளான் பண்ணி செய்யக்கூடிய ஒரு விஷயமா தானே தெரியுது. அதான் சொல்றேன். ரீலொகேட் அப்படின்றாரு. இப்ப ம். அதே இடத்துல நான் போயிட்டு ஏதோ ஒரு வணக்க வழிபாட்டு தலத்த ரீலொகேட் பண்ணுங்கன்னு சொன்னா, என்ன காவல்துறை விட்டுருமா? ம். திமுக அரசு நீங்கலாம் சொல்றீங்க, முஸ்லீம்களுக்கு ஆதரவா செயல்படுது, ஆதரவா செயல்படுதுன்னு. ஆதரவா செயல்படும் தான் எச் ராஜாவ வழக்கு பதிவு செஞ்சு இந்நேரம் கைது பண்ணி உள்ள போட்டுருக்கணும். போடலயே. கடேஸ்வரன கைது பண்ணி உள்ள போட்டுருக்கணும். போடலயே. அவங்க ரீலொகேட் அப்படின்றாங்க இல்லையா? அங்கேருந்து இடமாற்றம் செய்யுங்கன்றாங்க. அதாவது நான் ஏத்துக்கலாம், நீங்க ஏத்துக்கலாம், யாரும் குறிப்பிட்ட மக்கள் ம். ஏத்துக்கிறாங்க. அந்த தர்கா வழிபாடு இதுவ. அத அந்த மக்களுடைய மனசு புண்படும் அளவுக்கு ஒருத்தர் போய் அங்க பேசுறாருன்னா, அது நிச்சயம் வந்து மத கலவரத்துல தான் போய் முடியும். அப்ப ரீலோகேட் பண்ணுங்க. அங்கேருந்து இடமாற்றம் செய்யுங்க. வேற எங்கனா போய் வச்சுங்க. பாபர் மசூதி எடுத்துன்னு வேற இடத்த தூக்கின்னு போன மாரி, அதே மாரி தூக்கிட்டு போங்க. இந்த மாரி வார்த்தைகளை பேசுறது தமிழக அரசு எப்படி அனுமதிக்கும்? ம். இதே போன்ற வார்த்தைகளை பேச எங்களுக்கு முடியாது. இத விட பன்மடங்கு பேசலாம். பேசணும்னா இந்த அரசாங்கம், நீதித்துறை எல்லாம் விட்டுருவாங்களா? கைது பண்ணி தண்டிப்பாங்களா இல்லையா? அது அப்போ மட்டும் இல்லாம இந்த மாரி கான்ட்ரோவர்சியான நேரத்துல வந்து, ம். அப்ப அந்த அருகாமையில இருக்குது. அப்ப இவங்களுடைய பிளான் தீபம் ஏத்துவது இல்ல. இங்க இருக்கக்கூடிய தர்காவை இடிப்பது. டெமாலிஷ் பண்றதுக்கான திட்டம் அப்படின்னு. அதுக்கு திமுக துணை போகுது. நான் இன்னும் கூட சொல்றேன். சரி அந்த பிரச்சனை ஓய்ஞ்சுது. தர்காக்கு ஏன் அனுமதிக்கல காவல்துறை? இன்ன வரையிலும் ஏன் அனுமதிக்கல? இதுக்கே சொல்லுங்க. பூட்டி போட்ட மாரி இருக்கு அது. அ பூட்டி போட்ட மாரி யாருமே போறதுக்கு ஏங்க ஒரு அந்த தர்கா போறதுக்கு முன்னாடி, அந்த ஒரு படிக்கட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஊர் மாரி இருக்குங்க. ம். ஒரு ம். 50 வீடு, 60 வீடு இருக்கும். அந்த ஊருக்கு போறதுக்கே முஸ்லீம்கள் வந்து எந்த ஊரு, புதுசா வரானா யாருன்னா, பழைய ஆளா அப்படின்னு செக் பண்ணி தான் போலீஸ் விடுவாங்க. விடுது. ம். அப்படி அப்போ இருக்கு. அப்போ பாபர் மசூதி கதை எப்படி ஆச்சோ, அதே மாரி இதே திமுக ஆட்சியில இந்த கதை நடக்குதுன்னு சொன்னா, அப்போ திமுக ஆட்சிகள் எப்போலாம் வருதோ, அப்போலாம் மத கலவரம் உருவாகும். கோயம்புத்தூர் இது கலவரம் எப்போ உருவாச்சு? திமுக ஆட்சியில இவங்க தான். ஆட்சி. நாகூர் கலவரம் எப்போ உருவாச்சு? திமுக ஆட்சியில தான். களத்தூர் கலவரம் எப்போ ஆச்சு? திமுக ஆட்சியில தான். இல்லங்க அப்படியே ஒரு அத வச்சு அவங்க கேப்டலைஸ் பண்ணிக்கிறாங்க பாருங்க. அது வந்து ஒரு கலவரத்த உண்டாக்க விட்டுட்டு, அதன் மூலியமா திருப்பியும் வந்து இஸ்லாமிய காவலர்கள் அப்படின்னு மக்கள நம்ப வச்சு திருப்பியும் வாக்குகள அவங்க பக்கம் வாங்கிக்கிறாங்களே. நீங்க இப்ப தமிழ்நாட்டிலே எடுத்தீங்கன்னா, பிரதான எதிர்க்கட்சின்னா அதிமுக தான் ம். இல்லைங்களா? ம். ம். இல்லைங்க. ஆமா, ஆமா. இன்னைக்கு இருக்கு. அதிமுக எதிர்த்து திமுக அரசியலே பண்ணாது பாருங்க. பாஜக எதிர்த்து தான் பண்ணும். இல்ல அவங்களோட இருப்ப இன்னைக்கு காட்டிக்கிறதுக்கு பாஜக தானே தேவைப்படுறாங்க. பாஜக எங்களோட எதிரின்னு சொன்னா தான் திமுக தேவை அப்படின்னு சொல்லிட்டு திமுகவே நம்புது. பாஜகவை எதிர்த்தா தான் சிறுபான்மை உட்பட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்குகள் முழுக்க நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா கிடைக்காது. புரியுதுங்களா உங்களுக்கு? ம். அதாவது திமுகவை என்ன நினைக்குதுன்னா, அதிமுக இடத்துல பாஜகவை உட்கார வைக்கணும்னு நினைக்குது. ஏன்னா நமக்கு தேவையில்ல. சாலிடா நமக்கு ஓட்டு வந்துரும். ஓட்டு வந்துரும். ஈஸியா வந்துரும். இப்ப எப்படி வெஸ்ட் பெங்கால்ல வந்து கண்ண மூடிக்கிட்டு போடுறா மம்தா பானர்ஜிக்கு.
புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன்னா இது பிரதான எதிர்க்கட்சி பிஜேபி. இல்ல எனக்கு என்ன என்ன புரியலன்னா பாய், நான் ம். ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு இருக்கறதுல அதிகமான எதிர்ப்பு இருக்கிற ஒரு மாநிலமா தமிழ்நாடு இருக்கு. தமிழ்நாடு. அப்படி இருக்கிறப்போ, நீங்க சொல்றீங்க கன்சாலிடேட் பண்ணிக்கலாம் சிறுபான்மை வாக்குகள்ன்னு. சிறுபான்மை வாக்கு மட்டும் வச்சு திமுக ஜெயிக்க போறதில்ல. அதுலருந்து என்ன தெரியுதுன்னா, பெரும்பான்மையா இருக்கக்கூடிய இந்துக்கள் தமிழ்நாட்டுல மதத்தை மனசுல வச்சு, இல்ல மத அரசியல மனசுல வச்சு ஓட்டு போடல. போடல. அப்படி இருக்கிறப்போ பெரும்பான்மையா திமுகவுக்கு போட்டு அவங்களும் தான் வெற்றி அடைய வைக்கிறாங்க. ஆனா பாஜகவை எதிர்க்கிறாங்க. ஒரு மதவாத சக்தி அப்படிங்கிற மாரி பார்த்து. அப்படி இருக்கிறப்போ, இங்க ஒரு சமூக ஒரு அமைதிக்கு களங்கம் விளைவிக்கும் விதமா, இத பண்ணி இந்த தேர்தல்ல அதன் மூலியமா ஒரு அறுவடை பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி எடுத்துக்கலாமா? பிஜேபியும் அப்படி நினைக்குது. 2 பேருமே. திமுகவும் அப்படி நினைக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுது. அதான் நான் முதல்லயே அந்த வார்த்தை சொல்லிட்டேன். ஆரியம் பெருசா, திராவிடம் பெருசா என்ற இவர்களுடைய மிகப்பெரிய போராட்டத்தில் பலியாக்கப்படுவது இஸ்லாமியர்களும், இஸ்லாமியருடைய உரிமைகள். ம். வேற எதுவும் இல்ல. சிம்பிளா சொல்லிட்டேன். இவங்க 2 பேருக்குள்ள நடக்கக்கூடிய போர். அதுல பலிகடா ஆகுறது இஸ்லாமிய இஸ்லாமியர்கள். சமூகம். இஸ்லாமிய சமூகமும், இஸ்லாமிய உரிமைகளும். இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை ஆமா. என்பது கடந்த தேர்தல்லயே சட்டமன்ற தேர்தல்லயே முதல்வரே சொன்னாரு. நாங்க ஆட்சிக்கு வந்தோனே விடுதலை. ஆனா ம். இன்ன வரையும் விடுதலை பண்ணல. ம். இது இஸ்லாமிய சமூகத்தினுடைய கோரிக்கை. பல சரி, ஏன் ஆண்டுகளா விடாம இருக்காங்கன்னு இல்ல, இல்ல. நினைக்கிறீங்க? பல ஆண்டுகளா கோரிக்கை. ம். ம். புரியுதுங்களா? ம். ஆனா, இஸ்லாமிய சமூகம் கோரிக்கையே வைக்கல. நீங்க என்ன பண்றீங்க? ஹஜ் இல்லம் திறக்கிறீங்க. ஹஜ் இல்லத்துக்கு இஸ்லாமியர்களுக்கு என்ன சம்மந்தம்? இப்ப குறிப்பா பார்த்தீங்கன்னா, ஒரு ஹஜ்ஜுக்கு ஒரு ஹாஜி போறாருன்னா, 4லருந்து ரூ. 5,00,000 செலவு பண்ணிட்டு தான் போறாரு. சரி. ரூ. 5,00,000 செலவு பண்ணிட்டு போறவங்க, ஒரு ரூ. 5,000 குடுத்து ரூம் எடுத்து தங்க மாட்டாரா அவரு? அதே நீங்க ஒரு பெரிய விஷயம் மாரி பண்றீங்க. ஏன்னா, அத போட்டு எல்லா அமைப்பு தலைவர்களையும் கூப்பிட்டு, இஸ்லாமிய அமைப்பு தலைவர்களையும் கூப்பிட்டு, பாருங்க எல்லாருமே பாராட்டுறாங்கல்ல. முதல்வர் வந்து ஹஜ் இல்லம் நீண்ட நாள் கனவுன்ற ஒருத்தன். யாருக்குடா கனவு நீண்ட நாள் கனவு? எப்படின்னா, இந்த கம்பு க நோம்பு நோம்பு கஞ்சி அரிசி இலவசமா தரோம் ம். ம். அரசாங்கன்னும். நான் நெறைய அறிக்கை குடுத்துருக்கேன். நோம்பு கஞ்சியும் வேணாம், எந்த கஞ்சி அரிசியும் வேண்டாம். நீங்க கம்முனு இருங்க. நாங்க கஞ்சி அரிசி வாங்க முடியும். பார்த்துக்கிறோம். எல்லாமே பார்த்துக்கிறேன்னு நான் உடனே அறிக்கை குடுப்பேன். இப்ப நோம்பு கஞ்சின்னு எடுத்தீங்கன்னா, இவன் வந்து 1 கிலோ அரிசி தரேன்னு ம். வச்சுக்கலாம். ம். அந்த 1 கிலோ அரிசிக்கு நானு ரூ. 10 வச்சுக்கங்க 1 கிலோ. அந்த நோம்பு கஞ்சி அரிசி ரூ. 10 ம். ம். இருக்கும். ரூ. 10 இருக்கும் கிலோ. ரூ. 90க்கு நானு மற்ற பொருள் வாங்கி போட்டா தான் கஞ்சி ஆக்க முடியும். இஞ்சி, பூண்டு, வெந்தயம், பாசிப்பருப்பு எல்லாமே போடுவாங்க அதுல. புரியுதுங்களா? இவ்வளோண்டு நெய் அரிசிய குடுத்துட்டு அப்போ ரூ. 90 குடுத்து நான் பொருள் வாங்குறவனுக்கு ரூ. 10 எக்ஸ்ட்ரா குடுத்து அரிசி வாங்க மாட்டேனா நானு? இதுதான் என்னுடைய கேள்வி. அப்போ உங்களுடைய அற்பத்தனமான அரசியலுக்காக ஏன் இந்த அற்பத்தனமான விஷயங்கள்லாம் பெருசு. இத சில பேர் இந்த ஆலு ஷானவாசு, ம். இந்த யூடியூப் வச்சுட்டு அலையறான் பாருங்க. இந்த ம். முக்தார்ன்னு ம். சொல்லி ம். இவனுங்கெல்லாம் என்ன பண்றதுன்னா, சோசியல் மீடியால திமுக அத புடுங்கிச்சு, திமுக இத புடுங்கிச்சு, திமுக இத கத்த கட்டிச்சு. என்னடா கத்த கட்டிச்சு? என்னடா புடுங்கிச்சு? ஒண்ணுமே இல்ல. இத நம்ம எதிர்த்து பேசுன திமுக எதிர்த்தா அதாவதுங்க பாஜகவ எதிர்த்தா தேச துரோகின்றாங்க. துரோகி. இவன திமுக எதிர்த்தா சங்கின்றாங்க. அப்ப நம்ம நிலைமை என்ன பாருங்க. அப்ப 2 பேரும் ஐய இவங்கள எதிர்த்தாவே நமக்கு அப்படி ஒரு பட்டப்பேர் ம். சூட்டுறாங்க. அவங்களோட நரேட்டிவ்ல நம்ம போயிரணும். அப்படியே கரெக்ட்டா. அவங்க என்ன பண்றாங்களோ அத நம்ம ஆமா பூஜாக்கு போட்டா நம்ம ஒரு பெரிய போராளி மாரி திமுக சித்தரிக்கும். பாஜக என்ன செய்யுதோ அதுக்கு நம்ம ஜால்ரா போட்டோம்னு சொன்னா நம்ம தேச தியாகி மாரி காட்டும். ரைட்டு. இப்ப எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. திருப்பரங்குன்றத்துல மட்டும் இல்ல. தமிழ்நாடு முழுக்க குன்றுகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் ஒரு கோயில் இருக்கிற மாரி, இன்னொரு பக்கம் ஒரு தர்கா, தர்கா ஒரு இருக்கு. மசூதி. இது தமிழ்நாடு முழுக்க நான் வந்து பார்த்துருக்கேன். ஒரு நபர் வந்து என்கிட்ட கேட்டாரு, "எப்படி உங்க ஊர்ல மட்டும் இப்படி இருக்குன்னு?" அது சத்தியமா எங்களுக்கே தெரியலங்க. அதனால எங்களுக்கு எந்த எந்த பிரச்சனையுமே இதுவரைக்கும் இந்த மாரி ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு குன்று மேல இருக்கு. தர்கா, கோவில்னு எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு 37 வயசு ஆகுதுன்னா, எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் பார்த்ததில்ல. பட் இப்ப பாஜக அத உருவாக்கி தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அமைதிய சீர்குலைக்க பாக்குது. அப்படின்னா அங்க ஒரு அமைதி இருக்குன்னு தானே அர்த்தம். இப்ப தமிழ்நாட்டுடைய அந்த தன்மை, அந்த கேரக்டர் பத்தி என்ன நினைக்கிறீங்க? இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து மாற்று மதத்தினர் அசால்ட்டா ஒரு ஒற்றுமையா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன் இப்ப திருப்பரங்குன்றத்துல உள்ளூர் மக்களுக்கு இதுல எந்த பிரச்சனையுமே இல்ல. வெளியில இருந்து வந்தவங்க தான் 2 தரப்புக்கும் வந்து பிரச்சனைய மூட்டி வராம பாக்குறாங்க. இந்த ஒற்றுமை எப்படி நேச்சுரலா நம்ம ஊர்ல நிகழ்துன்னு நீங்க பாக்குறீங்க இல்ல தமிழ்நாட்டுல? அது காலங்காலமா தமிழனுக்கே உண்டான ஒரு பண்பா இருக்கு அது. ம். தமிழ்நாட்டினுடைய மண் அது. இந்த மண்ல பார்த்தீங்கன்னா, அதிகமா என்னவோ முயற்சி பண்றாங்க. ம். கொஞ்சம் நெஞ்சமான முயற்சிகள் இல்ல. ஏதாவது ஒரு வன்முறை, தீவிரவாதம், பயங்கரவாதம் அதன் மூலியமா. ஆனா இந்த மண் அதுக்கு இடம் குடுக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். ம். ஏன்னா இங்க சாதிகளா இருந்தாலும், இப்ப முக்குலத்தோர்களும் சரி, இஸ்லாமியர்களும் சரி, அ தேவேந்திர குல வேளாளரும் சரி, இஸ்லாமியர்களும் சரி,
நாடார் சமூகமும் சரி, தென் இஸ்லாமும் சரி, மாவட்டங்கள்ல. ம். அதே மாதிரி இது வட மாவட்டங்கள்ல வன்னியர் சமூகமும், தலித் சமூகமும் சரி, எல்லா சமூகங்கள் கூடவும் வந்து எல்லா சமூகமும் வந்து இஸ்லாமியர்களோட நல்ல ஒன்றி உறவாடி வாழ்றாங்க. ம். அதனால தான் வந்து இந்த சூழ்ச்சிகள் இங்க பலிக்கலன்னு சொல்லுவேன் நானு. புரியுதுங்களா? இந்த சூழ்ச்சிகள்லாம் பலிக்கல. இப்போ பெரியாரே வந்து நாத்திகத்தை வந்து அவர் திராவிடம்னு சொல்லி கொண்டு வந்தாலும், கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு எல்லாமே இருக்கு. தமிழ்நாட்டுல ஏன் அவருடைய பேச்சு பெரிய அளவு பேசப்பட்டதுன்னா, ஆரியத்துக்கும் தமிழுக்குமான போர் வந்து பார்த்தீங்கன்னா, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து நடந்துட்டு நடக்குது. இருக்கு. அதனால தான் தமிழ்நாட்டுல வந்து பெரியார் வெற்றி பெற்றார். கேரளால வெற்றி பெற முடியல, ஆந்திரால வெற்றி பெற முடியல, கர்நாடகால வெற்றி பெற ம். முடியல. அதெல்லாம் திராவிடம் தானே! ஆமா. வெற்றி பெற முடியல. ஆனா தமிழ்நாட்டுல மாபெரும் வெற்றி பெற்றாரு. அப்ப இந்த மக்கள் அவர ஏத்துக்கிட்டாங்க. அந்த நேரத்துல சொல்றேன். ம். ம். புரியுதுங்களா? புரியுது, புரியுது. அப்போ இது காரணம் வந்து தமிழுக்கும், ஆரியத்துக்கும் உண்டான போர்ன்றது சாதாரணமானதுல பல ஆண்டுகளா நடந்துட்டு இருந்து, அந்த வெறுப்பின் உச்சம் தான் பெரியார் அந்த கருத்துக்கள வைக்கும்போது ஏத்துக்கிட்டாங்க. அதைத் தொடர்ந்து தான் இப்போ தமிழ்நாட்டுல வந்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம் எவ்வளவுதான் பேசினாலும், இங்க தமிழ்நாட்டுல எடுபடுறதில்ல. ரைட். எடுபடாது எப்பவுமே. எடுபடாது, எடுபடுறதே இல்ல. இத அப்படியே தொடர்ந்து தக்க வச்சுக்க நம்ம என்ன பண்ணணும்? ஏன்னா, இப்போ நான் இருக்கேன். நான் ஒரு கிறிஸ்தவனா இருக்கேன். நீங்க ஒரு முஸ்லீமா இருக்கீங்க. இன்னொருத்தர் இந்துவா இருக்காருன்னா, நம்மலாம் ஒரே இடத்துல வேலை பண்ணிட்டு இருப்போம் ஒரு ஆபீஸ்ல. ஆனா, அந்த நியூஸ் பேப்பர்ல பார்த்தா இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கும். நியூஸ்ல பார்த்தா பிரச்சனை ஓடிட்டு ம். இருக்கும். ஏதோ ஒரு சின்ன ஒரு கசப்பு மனசுல வந்துட்டு போச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அத அப்படியே வளர விடாம தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அமைதியும் சரி, இந்த நல்லிணக்கம் அப்படியே தொடரணும்னா, நம்ம எத கருத்தில் கொள்ளணும் அப்படின்னு சொல்லுங்க. எத வந்து நம்ம தொடர்ந்து செய்யக்கூடிய விஷயமா இருக்கணும்? இல்ல எத தொடர்ந்து செய்யணும்னு சொன்னா, குறிப்பா வந்து தமிழ் தேசியம் இப்ப வந்து தமிழ்நாட்டுல பெரிய அளவுக்கு பேசப்படுற ஒரு பொருளா இருக்கு. ம், ம், பேசும் பொருளா இருக்கு. ம், ம். இத எதிர்க்கிறவங்களும் இருக்காங்க, ஆதரிக்கிறவங்களும் ஆதரிக்கிறவங்க இருக்காங்க. இருக்காங்க. ஏன் திராவிடமும் இந்த மண்ண பல ஆண்டுகள் ஆண்டுச்சு. தமிழ் தேசியம் ஆளட்டும் அப்படின்ற எண்ணம் கொண்டு இளைஞர்கள் மத்தியில கொஞ்சம் ஒரு இது இருக்கு. ம், அது இல்லன்னு சொல்ல முடியாது. தமிழ்நாட்டுல இப்போ. சமீபமா வந்த ஒரு ம், கருத்து பார்த்தீங்கன்னா. இப்ப அந்த அடிப்படையில வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் தேசியத்தினுடைய அடுத்த கட்டம் எப்படி கொண்டு போவோம்ன்னு தெரியல. ம், ம், இப்ப சீமான் வந்து ஒரு காலத்துல வந்து நான்லாம் 90 வாக்குல இதே தமிழ் தேசிய அமைப்புகள் கூட இணைஞ்சு செயல்படும் ம். பண்ணும்போது, இது போன்ற அரங்கத்துல உட்கார்ந்து குசு குசுன்னு தான் பேசுவாங்க. ஏன்னா, அது உரக்க பேசினாலும் போலீஸ் கைது பண்ணி உள்ள போட்டுருவாங்க. பேசக்கூடாத விஷயம் மாரி அது. அப்படி. ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல. நம்ம பாரிசாலனா இருக்கட்டும், நம்ம ம். சீமானா இருக்கட்டும், பொது வெளியில மேடை போட்டு தமிழ் தேசியம் பேசுறாங்க. புரியுதுங்களா? சூழ்நிலை வந்திருக்கு. சூழ்நிலை உருவாகியிருக்கு. அப்ப இந்த தமிழ் தேசியம் அப்படியே கட்டமைக்கப்பட்டு, கொஞ்சம் ஒரு வலுவான நிலைக்கு, அதிகாரத்துக்கு வர மாரி ஒரு நிலைக்கு வரும்போது, நிச்சயம் இது தக்க வைக்கலான்னு சொல்றேன். இல்லன்னு சொன்னா இவங்க ஆரியமா, திராவிடமா இவங்களுடைய போட்டியில, இப்ப நான் சொன்னேன்ல திருப்பரங்குன்றம் பிரச்சனைய ஊதி பெருசாக்குனது திமுக. திமுக. அன்னைக்கு தடுக்காம இருந்தா இந்த பிரச்சனையே இல்லையே. ம். இன்னைக்கு கடைசியா என்ன பண்ணிட்டாங்க, இழுத்து மூடிட்டாங்க. இப்போ உண்மைய சொல்லணும்னா இழுத்து மூடிட்டாங்க அந்த தர்காவ. யாரும் போக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? அவ்வளதான். இன்னும் கொஞ்ச நாள்ல அப்படியே அதாவது பண்படாத பொருள் பயன்படாதுன்னுவாங்க. இல்லையா? கேட்பாரற்று பராமரிப்பு இல்லாம போயிரும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா என்ன வேணா நடக்கலாங்க. மழை தானே யாரும் வந்து போற வர வழி இல்லையே. நீ ம். பார்த்துட்டு போறது என்ன நடக்குது? என்ன நடக்குது? யாருமே போகக்கூடாது இஸ்லாமியர்கள்ன்னு தடுத்தீங்கன்னு சொன்னா, அப்போ நீங்க வந்து திமுக வந்து பாஜகவுக்கு துணை போயி, அத இடிச்சுட்டு வேற வேலைய பார்க்குறீங்கன்னு தான் அர்த்தம். ம். புரியுதுங்களா? ம். ஏன்னா ஒண்ணு நீங்க செய்யலாம், இல்ல உங்க அதிகாரிகள் செய்யலாம். தடுத்தது உங்க அதிகாரிகள் தானே. போலீஸு, அறநிலையத்துறை, எஸ்பி, கலெக்டர் எல்லாம் உங்க கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய நபர்கள் தான் தடுத்தாங்க ஆரம்பத்துல. அப்போ அவங்களே இப்போ உள்ளுக்குள்ள ஏதாவது வேலை செஞ்சு அத ஒட்டுமொத்தமா வந்து தர்காவ அழிச்சுட்டாங்கன்னா, ம். என்ன வேணா நடக்கலாம். நடக்கலாம். மலை அப்போ மேல இருக்கு அது. மலை ம். மேல இருக்கு. அப்போ இது பத்தி பொது வெளியில பேசுறதுக்கு திமுகவ எதிர்த்து பேசுறதுக்கு எந்த இஸ்லாமிய அமைப்புகளும் தயாரா இல்ல. பயப்படுறாங்க எல்லாரும். என்ன பயம்ன்னு சொன்னா, அவங்க ஜெயில்ல போட்டுருவாங்க, கைது பண்ணிடுவாங்கன்ற ஒதுக்கி பயம் இல்ல. வச்சுருவாங்க. அரசியல் அங்கீகாரம் கிடைக்காது. ஆளுக்கு கிடைக்காது. ஒரு சீட்டு குடுத்து சீட்டுக்கு வச்சு அங்கீகாரமா ஏதோ சம்பாரிச்சுட்டு இருக்காங்கல்ல. உள்நாடு, ஆமா. வெளிநாடுன்னு சொல்லிட்டு, ஹவாலா வியாபாரம் பண்ணிக்கிட்டு, இவனுங்க கொள்ளை அடிக்கிற காசெல்லாம் அவனுங்க ம். மூலியமா தானே வெளிநாட்டுக்கு அனுப்புறானுங்க. இப்ப நீங்க ஒரு ரூ. 10,00,00,000 இங்க கொள்ளை அடிச்சிட்டீங்க. இந்த ரூ. 10,00,00,000 நீங்க துபாய்ல போய் இன்வெஸ்ட் பண்ணணும்னா, நீங்க ஏர்போர்ட்ல எடுத்துட்டு போ முடியுமா? இந்த மாரி ஆட்கள் மூலியமா தான் பண்ண முடியும். ஹவாலா இங்க குடுத்துட்டு அவன் அங்க வாங்கிக்குவான். அதுக்கு இந்த புரோக்கர் வேலை செஞ்சுட்டு சம்பாரிச்சுட்டு இருக்கானுங்க எல்லாமே. வேற ஒண்ணும் இல்ல. நான் ஓப்பனா சொல்றேன். கேட்டா முஸ்லிம்களோட காவலர்கள் இதுதான். அது அவங்க சமூகத்தில் உயிர்நாடி பிரச்சனைக்கு எதுவுமே தள்ள முடியாது. ஒண்ணும் இல்ல. அனகாபுத்தூர்ல காகிதமில்லத் நகர். ம். 500 வீடு. 4 தலைமுறையா இருக்கான். இடிச்சு தரைமட்டமாக்கிட்டான். கேட்டா அது ஆக்கிரமிக்கப்பட்ட இடம் தான். ஏன்டா 4 தலைமுறை ஆக்கிரமிக்கப்பட்ட இடமா? சரி. அப்ப 2028 வரையிலும் பார்த்தீங்கன்னா, தாம்பரம் மாநகராட்சி வந்து இது வீட்டு வரி வசூல் ம். பண்ணியிருக்கான். ம்.
26ல இடிச்சு முடிச்சுட்டேன். ஆக்கிரமிப்புல எப்படி வரி வசூல் வரி பண்ணீங்க? வசூல் பண்ண கரண்ட் எப்படி குடுத்தீங்க? இது எவ்வளவு அயோக்கியத்தனம். ஏதோ வந்து சும்மா வந்து இப்ப போய் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. அத அப்ப அகற்றணுன்றது லாஜிக்கா ஏத்துக்கலாம். 4 தலைமுறையா. இப்ப உங்க வீடு இருக்கு. நீங்க ரூ. 50,00,000க்கு விக்கிறீங்க. நான் வாங்குறேன். நான் ரூ. 1,00,00,000க்கு விக்கிறேன். அவன் ரூ. 1,00,00,000 வீடும் சரி, ரூ. 5,00,00,000 வீடும் சரி, ஒரே நேரத்துல தரமட்டம் ஆக்கிட்டான். தரமாட்டோம். டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. அதே மாரி வந்து தஞ்சாவூர்ல அம்மாபட்டினத்துல ரஹமத் நகர்ன்னு. ம், ம். அதுவும் 8 தலைமுறையா இருக்காங்க. தொண்டமான் மன்னர் காலத்தில் கொடுக்கப்பட்ட இடமா அது. சுதந்திரத்துக்கு முன்னாடி. முன்னாடி. அப்போ அந்த இடத்துல குடியிருக்காங்க. 8 தலைமுறை, 7 தலைமுறையா. அத வந்து என்ன பண்றான், புல்டோசர் வச்சு இடிக்கிறான். கேட்டா வந்து நீர்நிலை பகுதி, குளம் இருந்தா குளத்த அடிச்சு இது பண்ணிட்டாங்க. ம். இன்னைக்கு தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, எத்தனை குளங்கள் சமூக விரோதிகளின் கூடாரமா இருக்கு. இருக்கா இல்லையா? ஃபிளாட்ஸ் கட்டிட்டாங்க. பிளாஸ் இல்ல சமூக விரோதியின் கூடாரங்கள். எல்லா தண்ணி விதமான அடிச்சு விஷயங்களும் ஜனநாயகம் நடக்குது. ஆமா. சமூக எல்லாம் விரோத செயல்கள்லாம். செயல்கள்லாம் நடந்திருக்கு. அப்ப அதெல்லாம் அப்புறம் சரிப்படுத்த இல்ல. இது கேட்டா நீதிமன்ற உத்தரவு. கவர்மெண்ட் செஞ்ச நீதிமன்ற உத்தரவு. அப்ப இதுக்கு முன்னாடி அரசுகளே இல்லையா? இப்பதான் புதுசா திமுக வந்ததா? அப்போ ஒவ்வொரு இடத்துலயும் 5 புல்டோசர், 6 புல்டோசர் வச்சு இரவோட இரவா இடிச்சு முடிச்சாங்கன்னு சொன்னா, இப்ப இதுதானப்பா யூபில வந்து யோகி ஆதித்யநாத் செய்றாரு. பண்றாரு. அவரு செய்யறது வந்து பாசிசம்னா, நீ செய்யறது நான் பாயாசமா? நீங்க நெறையா இந்து நண்பர்கள், ம். நம்பிக்கையுள்ள நண்பர்கள் கூட, முருக பக்தர்கள் கூட வந்து பேசியிருப்பீங்க. இந்த விஷயம் ம். நடக்கிறப்பவே. அவங்கலாம் வந்து ஆஃப் த கேமரா உங்ககிட்ட இத பத்தி என்ன எப்படி பார்க்குறாங்க இத? என்ன ஒரு கருத்து இருக்கு அவங்களுக்குன்னு நெனைக்கிறீங்க? இல்ல எல்லாருக்கும் அதுதான். அதாவது அவங்களுக்கு தெரியுதா இது? முருகன வணங்குறது எந்த இஸ்லாமியனும் தடை இல்ல. ம், அது கந்தர் மலைன்னு சொல்றதுனால எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க கந்தர் மலைன்றீங்க. ம். அங்கங்க உள்ள மக்கள் அவங்களுக்கு என்ன வாயில வருதோ கேட்கறாங்க. கூப்புடுறாங்க. நாங்க வந்து அத சிக்கந்தர் மலை ஆக்கணும்னு முயற்சி பண்ணதே இல்ல. ம். இந்த பிரச்சனை இல்லன்னா சிக்கந்தர் மலைன்றது யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. உண்மையா இல்லையா? நிச்சயமா. அப்படி ஒரு திரும்ப பேரே அந்த திருப்பரங்குன்றம் தான் ஃபேமஸ் அது. ஆ தெ தெ அதாவது எனக்கு தெரிஞ்சு நானே அரசியல்ல 30 வருஷமா இருக்கேன். ம், ம், ஜெயிலு, ம். கேஸ்ன்னு பல இது சுத்திட்டு இருக்கேன். இப்ப சிக்கந்தர் மலை மேட்டரே தெரியாது உங்களுக்கு. தெரியாது. உண்மைய சொல்றேன் நானு. அப்ப எப்போ அந்த மேல ஏறக்கூடாது தர்காக்குன்னு சொல்லி திமுக காவல்துறை தடுக்குதோ, அன்னைக்கு தான் தெரியும் நமக்கு. அதுக்கு முன்னாடி தெரியாது. நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு சொல்லியிருந்தீங்க. ம். அது எங்கள பொறுத்தவரைக்கும் நான் வந்து நம்பல. அது ஒரு சுடுகாடு மாரி அது வந்து எங்க வழக்கப்படி பார்த்தா அங்க போயிட்டு வந்து எல்லாம் பண்ண உண்மைதானே. அதாவது தர்கா என்பது அடக்க ஸ்தலம் தான். ம். என்னன்னு சொன்னீங்கன்னா, அந்த ஒ இப்ப எப்படி சுடுகாடுன்னு சொல்லுவோம். அதே மாரி தான். இப்ப சுடுகாட்டாண்ட போய் நீங்க தீபம் ஏத்துறேன்னு சொன்னா, அது சனாதன கோட்பாட்டுக்கு எதிரா வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு அனாச்சாரமா தானே அவங்க பார்ப்பாங்க. இப்போ நாங்க வந்து சுடுகாட்டிலேயே இடம் கிடைச்சா கூட வீடு கட்டி குடியிருப்போம். ம், ம். ஆனா சனாதனவாதிகள் அதெல்லாம் பார்ப்பாங்க. தீட்டு அப்படின்னு இருக்கும். இல்ல அதெல்லாம் பார்ப்பாங்க ஆமா. அவங்க. அப்ப பார்க்கும்போது, அவங்க தான் அத பார்ப்பாங்கன்னும்போது, அப்ப அங்க தீபம் ஏத்தணும்னு சொல்லி பிடிவாதம் பண்றாங்கன்னா, இது முழுக்க முழுக்க அரசியல் தானே தவிர வேற ஒண்ணும் இல்ல. இதுல பக்தியா இல்ல. ம். அது வந்து அரசியல் மட்டும் தான் இருக்கு. பக்தி அதான் இல்லன்றாங்க. வெறுப்பு அரசியல் பண்ணணும். ஆமா. சோ ஒரு இந்து ஒரு சாதாரண இந்து அரசியல் தெளிவு பெற்றவனுக்கு இது அரசியல்னு தெரிஞ்சு இத விட்டு ஒதுங்கி இருக்கான். தேவையில்லாம இதுக்குள்ள வந்து எந்த இஸ்லாமியர்களும் எதிர்ப்பே இல்லைங்க. யாருமே எதுவும் பண்ணல. யாருமே இல்ல. கவர்மெண்ட் அவன் அரசியல் பண்றான். தடுத்தது அவன் தான். நீ தடுக்கலன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காடா. எச் ராஜா வந்திருக்க மாட்டாப்ல. ம். நீ தானே இஷ்யூ பண்ணி விட்ட. அத பத்தி ஏன் விவாதத்த கொண்டு வர மாட்டீங்க பொதுவெளியில? இல்ல அதுல இவங்க போராட்டம் பண்ண சில பேரும் பாத்தீங்கன்னா, திமுகவால வார்த்தை விடப்பட்டவங்க தான். அவங்க தான் வந்து ஃப்ரண்ட் லைன்ல நின்னு வந்து பண்ணிட்டு ம். இருந்தாங்க. அத போன வருஷம் ஒரு பெரும் கூட்டம் வந்து திரட்டப்பட்டுச்சு. இதுக்காக போராட்டம். அப்போ வந்து ஒரு பயந்தேன். ஐயோ! நம்ம ஊராடா இது. நம்ம ஊர் நார்த் மாரி ஆயிரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயந்து, ஒரு வருஷத்துல முடிஞ்சு அப்படியே தணியிற நேரத்துல திருப்பியும் இந்த பிரச்சனை வந்து வந்திருக்கு. இன்னைக்கு காலையில நான் கூப்பிடும்போது இது நடக்கல. பட் இப்போ மத்தியானம் வந்து பாத்தீங்கன்னா, ஒருத்தர் தீக்குளிச்சு இறந்திருக்காப்ல. இறந்திருக்காரு. அதெல்லாம் வந்து தவறானது தான். நான் என்ன சொல்றேன், அ பக்தி இருக்கலாம். ஆனா அந்த பக்தி வந்து நம்மை நாமே அழிச்சிக்கக்கூடிய ம். நிலையில வந்து எந்த பக்தியும் நம்மளையும் சரி, மத்தவங்களையும் சரி. அது வெறி லெவலுக்கு போயிறக்கூடாது. அது போயிடக்கூடாது. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிஜேபி, ஆர்எஸ்எஸ் இவங்களுடைய தூண்டுதல்ல நடந்த ஒரு நிகழ்வா தான் எனக்கு என்னுடைய பார்வையில தெரியும். பட் இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா அதாவது வட இந்தியா வேற. நீங்க வந்து பல உயிர்கள பலி குடுத்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தவங்க. தமிழ்நாடு அப்படி பலி குடுத்து நீங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னா, நிச்சயம் எதிர்மறையான விளைவுகளை பாஜக, ஆர்எஸ்எஸ் திமுகவுக்கும் தான் அது. திமுக வந்து எதிர்மறையான விளைவுகளை சந்திக்கும். வட மாநிலங்கள்ல அது உங்களுக்கு பிளஸ் பாயிண்ட்டா இருக்கலாம். இங்க மைனஸ் பாயிண்ட் தான் ஆகும் அப்படின்ட்டு நான் திரும்ப சொல்றேன் நான். பேக் ஃபயர் ஆகும். ஆமா பேக் ஃபயர் ஆகும் டெஃபினட்டா. ஏன்னா இந்த மக்களுடைய மனங்கள், இந்த மண்ணினுடைய வாசம் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்மறையானது.
நீங்க நினைக்கிறது எதிர்மறை. நீங்க என்னதான் திட்டம் போட்டு பண்ணீங்கன்னா கூட அவங்க ஒத்துழைப்பு வராது. ரைட். இப்போ சில கட்சிகள்லாம் இத பத்தி வந்து அவங்க சொல்றதுக்கு கருத்தே இல்ல. ஆனா அரசியல் பண்றோம் அப்படின்னு அவங்களும் ஒரு அரசியல் கட்சியா இருக்காங்க. அந்த மாரி நபர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்லாமியர்கள் மட்டும் இல்லாம எல்லாருமே வந்து அடையாளம் கண்டு கொண்டு, ஓகே இவங்களுக்கு இவ்வளவுதான் அரசியல் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வைப்பாங்க அப்படின்னு நம்புறேன். இந்த நேரத்துல தமிழ் தேசியவாதிகள் எடுத்த அந்த ஸ்டாண்ட் வந்து என்னுடைய புரிதல்ல ஒரு நல்ல கரெக்ட்டான, நியூட்ரலான, ப்ராப்பர் ஸ்டாண்டா எனக்கு வந்து கரெக்ட்டா தோணுது. எடுத்திருக்காங்க. ஆனா இன்னும் அவங்க வந்து பெரிய அளவுக்கு எடுத்திருக்கணும். ம். இன்னும் முனைப்பா இத பத்தி அது பேசணும்னு முனைப்பா நினைக்கிறேன். எடுத்திருக்கணும். ஏன்னு சொன்னா, முருகன் என்று அந்த மலை என்பது முருகன் மலை தான். ம், மலை அது இப்ப கந்தர்வ மலை. இப்போ இவங்க ஆர்எஸ்எஸ், பாஜக உள்ள போகுதுன்னு சொன்னா, ம். அந்த முருகன வந்து இதே வட இந்தியால அவங்க எங்கேயும் வச்சு கும்பிடுறது இல்ல. கும்புறதில்ல. இல்லையா? அங்க இங்கன்னு ஸ்கந்தர் இருப்பாரு. அவ்வளவுதான். அப்படின்னு கொண்டு இங்க ஒவ்வொரு மாநிலத்திலயும் ஒவ்வொரு கடவுள வச்சு தான் அவங்க அரசியல் பண்றாங்க. ம். இப்ப யுபில வந்து வட இந்தியால வந்து ராமர் தேவைப்பட்டாரு. அ வெஸ்ட் பெங்கால்ல காளி காளி தேவைப்படுறாங்க. தேவைப்படுவாங்க. இப்போ தமிழ்நாட்டுல முருகன் தேவைப்படுறாரு. அது கரெக்ட்டா பாருங்க முருகன். முருகன் தேவைப்படுறாரு. அதே மாரி வந்து ஒவ்வொரு மாநிலத்திலயும் ஒவ்வொருத்தர வச்சு அவங்க அரசியல் ம், பண்றாங்க. ம், இதுவே வந்து மக்கள் புரிஞ்சுக்கிறாங்கல்ல. இப்ப நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியால ஹிந்தியில வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஹிந்தி நல்லா ம், தெரியும். ம். நெறைய பார்க்குறேன். முன்னாடியெல்லாம் பாஜகவுக்கு எதிரா, ஆர்எஸ்எஸ்க்கு எதிரா பெரிய அளவுக்கெல்லாம் வந்து ட்ரோல் பண்ண மாட்டாங்க. சரி. இன்னைக்கு கடுமையான இது வர ஆரம்பிச்சுருச்சு. கடுமையா இருக்கு. சாதாரணமானது இல்ல. நம்மள எதிர்பார்க்காத அளவுக்கு. நார்த்ல. நார்த்ல வந்து நீங்க இதுல ரீல்ஸ பாருங்க. ம். வச்சு செய்றாங்க. வெறுப்பு வந்து வர ஆரம்பிச்சுருச்சு. வெறுப்பு வளருது. அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒ ஒரு குறிப்பிட்ட காலவரையிலும் தான் அந்த மக்கள் அத ஏத்துக்குவாங்க பக்தியா. அப்ப இதுவே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, நீங்க உண்மையிலே ராமரை இந்தியாவினுடைய ஒரு அவதார புருஷனா கொண்டாடுனா, மற்ற விஷயங்களுக்கு போகக்கூடாது. அப்ப அங்கங்க உள்ள கடவுள்கள் தான் முக்கியம்னு சொல்லி அங்கங்க அரசியல் பண்றா. அப்ப ராமர் மீது உனக்கு பக்தி இல்ல. நீ ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா வரணும். நீ ராமர்ன்னு சொல்லி ம். வேஷம் போட்டுன்றது அம்பலமாவதா இல்லையா? நிச்சயமா. இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா, நான் உங்ககிட்ட இத பத்தி கேட்டு, அதோட வரலாறு, பிரச்சனையெல்லாம் தாண்டி, இங்க ஒரு சமூக நல்லிணக்கம் இருக்கு. அது வந்து தொடரணும். அது வந்து ஏற்கனவே இருக்கு. அத சிதைக்க இல்ல பார்க்கல அத வந்து அப்படிங்கிறத தமிழ் தேசியவாதிகள் இன்னும் முன்னெடுக்கணும். முன்னெடுக்கணும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பரங்குன்றம் விஷயத்தில பாரிசாலனா இருக்கட்டும், ஒரு சீமானா இருக்கட்டும், நம்ம ஐயா இவரு மணியரசன் ஐயா. மணியரசன் ஐயா இருக்கட்டும், எல்லாருமே ஒரு தெளிவான கருத்துக்கள சொன்னாங்க. அது முருகன் மேல தான் அப்படின்னு. இதே சீமான் வந்து அங்க ஆடு, கோழி அறுக்கிறது உண்மைங்க. அது ம். சீமான் மாரி ஒரு தெளிவான அறிக்கை எவனுமே குடுக்கல. திமுக காரனும் குடுக்கல. 4 பக்கம் அதான் திமுக காரன் கூட குடுக்கல. அந்த அளவுக்கு குடுத்தாப்புல. அப்ப தமிழ் தேசியம் வந்து வளர, வளர நிச்சயம் வந்து இந்த சனாதனவாதிகளும் சனாதனவாதிகளை எதிரியாக்கிட்டு நாம வளரணும்னு நினைக்கக்கூடிய திராவிட குழுக்கும் கொஞ்சம் சரிங்க. அப்போ வந்து முஸ்லிம்களுக்காக நாங்க பேசுறோம். முஸ்லிம்களுக்காக நாங்க தான் வந்து முகம் அப்படின்னு சொல்லப்படுற யாருமே பேசாதப்போ, நீங்க இந்த பிரச்சனைய இப்போ வந்து நெறைய இடங்கள்ல பேசியிருந்தீங்க. அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நான் வந்து பார்க்குறேன். மிக்க நன்றி. நன்றி. வாழ்த்து.